வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்ம பாத்ரூமில் பயன்படுத்தக்கூடிய டைவர்ட்டர், அதாவது சுடுதண்ணி பச்சை தண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு ஷவர்லேயும் ஸ்பவுட்லேயும் கொடுக்கக்கூடிய டைவர்ட்டர் இன்ஸ்டலேஷனை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க. இந்த டைவர்ட்டர் லைனுக்கு பைப் லைன் உடச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள், அது யூபிவிசி பைப்பு, வாட்டர் ஹீட்டருக்கான இன்னும் எல்லாம் பக்கா போடல, வாட்டர் ஹீட்டருக்கான அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், இது வந்துட்டக்க வாட்டர் ஹீட்டர் அவுட்டு. இந்த தண்ணியானது நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல தான் டைவர்ட்டரானது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டைவர்ட்ரு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து டைவர்ட்ரு ஆகிடும். இதில் ரைட் சைடில் பாருங்கள், இது வந்து கோல்டு வாட்டர் லைனு, இங்கிட்டு ஹாட் வாட்ரு, இதில் மேலே அப்பில் ஷவருக்கு போகுது, அப்படியே கீழே வந்த ஸ்பவுட்டு. ஓகேங்க, இதுதான் இதில் நாம் செய்யக்கூடிய வேலை. இந்த கோல்டு வாட்டர் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இப்படி ரைட்லேருந்து வருது, ரைட்லேருந்து வந்து ஏறுது. லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டர் பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக வந்து டைவர்ட்டருக்கு போய்டும். கீழே வர்றது பேக் சைடு பாத்ரூமுக்காண்டி ஹாட் வாட்டர் கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்திருக்குது, அதை நான் விட்டுடலாம். பேக் சைடில் ஜஸ்ட்டு டைவர்ட்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு 2 பைப் மட்டும் கொடுத்து ஒன்றில் கோல்டு வாட்டர் ஒன்று ஹாட் வாட்டர் மட்டும் கொடுத்தா போட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஹாட் வாட்டர் லைனை நேராக கொண்டு வந்து இங்கே டைவர்ட்டருக்கு சென்ட்ரு, அப்புறம் கீழே இப்படி கொண்டு வந்துருக்க போய் இது வந்துட்டு இந்த பேக் சைடு பாத்ரூமுக்காண்டி. அந்த பேக் சைடு பாத்ரூம் வழியாக தான் நமக்கு வந்து நட்டக்க கோல்டு வாட்டரானது டைவர்ட்டருக்கு ஆகுது. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம அமைச்சிருக்கோம். இந்த டைவர்ட்டரானது ஹைண்ட் வேர் இட்டாலியன் கிராக்ஸ்ன்னு போட்டிருக்கா. இட் ஓகேங்க, இதுதான் அந்த டைவர்ட்டருங்க. இந்த டைவர்ட்டரை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், இதில் 4 வேஸ் இருக்குங்க. இதில் லெஃப்ட் சைடில் ஒன்று, அப்படியே ரைட் சைடில் ஒன்று, டாப்பு, அப்புறம் பாட்டம். சரிங்க, இதில் டைவர்ட்டரை பொறுத்தவரை இந்த லெஃப்ட் சைடு எப்போதும் ஹாட் வாட்டர் லைன், ரைட் சைடில் கோல்டு வாட்டர் லைன், கீழே ஸ்பவுட்டு, மேலே டாப்பில் ஷவருக்கு போகக்கூடிய லைனு. இதை இன்சைடில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதாவது எது எங்கிட்டு போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே கொடுத்துருந்தா அதை பார்த்து பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் லெஃப்ட் சைடு தான் ஹாட் வாட்டராக இருக்கும், கீழே ஸ்பவுட்டு தான், மேலே டாப்பை பொறுத்தவரை ஷவர் தான் போகும். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் லைன் சரிங்க, உள்ளே அப்படியே பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுமா, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோமா, 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் வந்து நட்டக்க இந்த கவரை கழட்டிட்டு நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ஹேண்டில் போக்குவரத்துலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை எந்த லெவலுக்கு நம்ம வந்து நட்டக்க ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத இதிலே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டைல் சர்ஃபேஸ் வந்து பார்த்து சொன்னால் மினிமம் இந்த இடத்துல ஃபினிஷாக இருக்கணும், மேக்ஸிமம் இந்த இடத்துல ஃபினிஷாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவலில் டைல் சர்ஃபேஸ் வர மாதிரி நாம் டைவர்ட்டர் அமைக்கணும். ஓப்பன் பண்ணுமா, டைவர்ட்டர் ஓப்பன் பண்ணலாமுங்க. ரைட், ஓகே. இது இந்த ஹேண்டில் இது பண்ணுறது, இது அந்த டாப்புக்கு போகிறதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இதில் இதை எடுத்துருவோங்க, எடுத்தாச்சு. இதிலே கொடுத்துருப்பாங்க, எங்கே எழுதியிருக்காங்க, இதில் எஸ்பிடின்னு இருக்காங்க பாருங்கள். எஸ்பிடினா ஸ்பவுட்டு, கீழே போகக்கூடிய லைனு ஸ்பவுட்டு. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஹெச்டபிள்யூ. எஸ்ஹெச்டபிள்யூனா ஷவருக்கு போகக்கூடிய லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதிலே இந்த சைடில் பார்த்தா எழுதியிருப்பாங்க, அதாவது ஹாட் வாட்டர் லைன் இது, கோல்டு வாட்டர் லைன்னு சொல்லிட்டு. இது எங்கே எழுதியிருக்காங்கன்னா, ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், ஹெச்னா ஹாட் வாட்டர் லைன். அதாவது பெரும்பாலும் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க, அதாவது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரவுண்டில் எழுதியிருப்பாங்க. பட் இந்த டைவர்ட்டில் இங்கே எழுதியிருக்காங்க, அதாவது ஹெச்னு சொல்லிட்டு. ஹெச்னா லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதை இங்கிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சீனு எழுதியிருக்காங்க பாருங்கள். சீவுனா கோல்டு வாட்டர் லைன், அதாவது இந்த டைவர்ட்டில் லெஃப்ட் சைடு ஹாட் வாட்ரு, இந்த ரைட் சைடில் கோல்டு வாட்டர் லைன், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க.
ஒன்றும் டெஃபன் டேப்பை யூஸ் பண்ணி இந்த ஆக்சுவலி நட்டக்க இந்த பைப்பை நடந்து 3/4 அரை த்ரெட் டைப் ஆகணும். சரி, இந்த எம்டியானது இது 3/4 பைப்பை தான் கொண்டு வந்துருக்கோம் நாம். ஸோ 3/4க்கு அரை எம்டியை வந்து யூஸ் பண்ணணும். 3/4க்கு அரை எம்டியை தான் யூஸ் பண்ணணும். ஸோ 4 சைடு 3/4க்கு அரை தான். அதாவது ஸோ இது இருக்க த்ரெட்டு அரை த்ரெட்டுங்க. டெஃபன் டேப்பை சுற்றி அதோடு நம்ம சிபிவிசி சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி லாக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ராஜா பகவத் மாதிரி இந்த மாதிரி எஸ்ஸுக்கு சிறுவராஞ்ச மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே இல்லாமல் பைப் ப்ரெஸ் பூரா இன் பண்ணி லாக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டைவர்ட்டரை இதில் வச்சு லாக் பண்ணுறதுக்கு முன்பாக இந்த கவரை இப்படி பக்காவாக போட்டு ரெடி பண்ணிக்கிறது நல்லது. மண்ணுலாம் அடித்து வீணாக சிமெண்ட்டானது இதில் டைவர்ட்டில் பட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சுருவோம். ஷவர் பைப் முதல்ல லாக் பண்ணுவோம், கட்டுவோம். கீழே ஸ்பவுட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மேலே போனால் ஷவருக்கான லைன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரைட் சைடை ஒட்டிடலாம். கோல்டு வாட்டர் லைன் இன்னானது ரெடியாகிவிட்டது. இந்த வாட்ரு ஹீட்ரு அதுக்கான அந்த பைப் லைன்ஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வேறொரு பதிவில் அதை ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த பதிவில் இதுவரை போதும். நன்றி நன்றி